நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்னைக்கு நம்ம என்ன தியானிக்க போறோம்னா, சங்கீதம் 51வது அதிகாரத்தை குறித்து நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். நீங்க அதிகாலையில் பண்ணுகிற உங்களுடைய ஜெபத்துக்கு முன்பாக இந்த 51வது சங்கீதத்தை உருக்கத்தோடு, தாழ்மையோடு, கண்ணீரோடு நீங்க ஜெபம் பண்ணிட்டு இந்த வசனத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ஜெபத்தை நீங்க பண்ணி முடித்து விட்டு பாருங்க. அந்த நாள் முழுதும் தேவ பிரசன்னம் உங்ககிட்ட இருக்கிறதை நீங்க உணர்வீங்க. இந்த சங்கீதம் 51வது அதிகாரத்தை நான் இப்பொழுது சொல்றேன். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும், என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் வர என்னை சுத்திகரியும். தேவனே, என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவங்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக என் கண்களுக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கே நான் விரோதமாக பொல்லாங்கனதை நடப்பித்தேன். தேவனே, நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயந்திருக்கும் போது உம்முடைய பரிசுத்த விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். இதோ நான் உண்மையாயிருக்க விரும்புகிறேன், அந்த காரணத்தினால் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்தினீர். தேவனே, ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் நான் வெண்மையாவேன். தேவனே, சந்தோஷமும் மகிழ்ச்சியும் எனக்கு கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் களிகூறும். தேவனே, என் பாவத்தை நீர் பாராதபடிக்கு உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியருளும். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். கர்த்தாவே, உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். உமது ரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உமது உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அப்பொழுது நான் பாதகருக்கு உம்முடைய வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். தேவனே, என்னை ரட்சிக்கும் தேவனே, இரத்த பலிகளுக்கு என்னை நீங்களாக்கிவிடும். என் நாவு உம்முடைய நீதியை புகழும். கர்த்தாவே, என் உதடுகளை திறந்தருளும், என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். தேவனுக்கு கேட்கும் பலிகள், கர்த்தாவே, நீர் பலியை விரும்புகிறதில்லை, விரும்பினான் அதை செலுத்துவேன். தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல. தேவனுக்கு கேட்கும் பலிகள் நொறுங்கொண்ட ஆவிதானே, நொறுங்கொண்டதும் நறுங்கொண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். இந்த சங்கீதம் 51வது அதிகாரத்தை உங்க மனசுல பதித்து கொண்டு, உங்க இதயத்தில் பதித்து கொண்டு, அதிகாலையில் ஒவ்வொரு நாளும் உங்க ஜெபத்துக்கு முன்பாக இந்த ஜெபம் பண்ணிவிட்டு உங்களுடைய ஜெபத்தை பண்ணி பாருங்க. அந்த நாள் முழுதும் கர்த்தருடைய பிரசன்னம் உணரும். ஒரு ஃபார்மாலிட்டிக்காக இந்த வசனத்தை வாசிட்டு போயிடாதீங்க. சங்கீதம் 23வது சங்கீதம் தெரியாத கிறிஸ்தவர்களே கிடையாது. அதே மாதிரி எல்லா வசனமும் உங்களை இதயத்தில் பதிந்திருக்கணும். அதுலேயும் முக்கியமாக இந்த சங்கீதம் 51வது சங்கீதத்தை உங்க மனதில் பதித்து கொண்டு அதிகாலையில் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படிட்டு, அதாவது இருதயத்தில் குத்துண்டவர்களாய் அந்த வசனத்தை சொல்லி தேவனுடைய இதயம் தொடும்படி உங்களுடைய ஜெபம் இருக்க வேண்டும். அதுக்கு தான் இந்த சங்கீதம் 51வது அதிகாரத்தை சொல்றேன். அந்த சங்கீதம் 51 வசனத்தை தியானிங்க. உங்களுடைய அன்றாட ஜெபத்துக்கு முன்பாக இந்த சங்கீதத்தை சொல்லிவிட்டு பாருங்க. அந்த நாள் முழுதும் தேவனுடைய பிரசன்னத்தை நீங்க உணர்வீங்க. இந்த உலகத்தில் உண்மையான தெய்வம், ஒரே ஒரு தெய்வம், இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவும் தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். அல்லேலூயா.